நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களே, உங்களுக்குத்தான் இந்த எச்சரிக்கை. ஒரு மனுஷன் பொய் சொல்லலாம், பொய் மட்டும்தான் சொல்லக்கூடாது. உங்களுக்கு ராஜராஜ சோழன் உலகத்தையே வியக்க வைத்த என்னுடைய தமிழகத்தினுடைய மன்னன் உங்களுக்கு ஒரு பொம்பளை பொறுக்கியா? நேத்து ஒரு காணொலியில பாக்குறேன், ராஜராஜ சோழன் அருள்மொழி தேவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. அவர் அந்த பொண்ணை பார்த்தா கூப்பிட்டு வந்துருவாரு, வெளிநாட்டு போருக்கு போயிட்டு அப்படியே போய் கூப்பிட்டு வந்துருவாருன்னு சொல்றீங்க. எதை வைத்து நீங்க சொல்றீங்க? அதுல அவர் ஒரு முட்டா பையன் அப்படின்னு சொல்றீங்க. யாரு முட்டா பையன் இந்த தமிழகத்திற்கு தெரியும்? அதாவது என்னால அது பண்ணிடுவேன், நான் இது பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பார்த்திருவேன். அதாவது மனசனால அதை யோசிக்க கூட முடியாத ஒரு விஷயத்தெல்லாம் நீங்க சொல்றீங்க அப்படின்னா யாரு முட்டாள் அப்படின்றத நீங்க நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தலைமை பண்புக்கு கூடிய எந்த ஒரு அடிப்படை தகுதியுமே இல்லாத நீங்கள் எப்படி ஒரு கட்சியின் தலைவராக இருக்க முடியும்? நாம் தமிழர் கட்சியின் சீமான், நீங்கள் என்ன சொல்லிருக்கீங்க? அருள்மொழி தேவன் அவர்கள் ஒரு பொம்பளை பொறுக்கி. யாரு பொம்பளை பொறுக்கி? இந்த மீடியாக்களுக்கும் இதை பார்க்கின்ற என்னுடைய மக்களுக்கும் உங்களுடைய கட்சி தொண்டர்களுக்குமே தெரியுமே யாரு பொம்பளை பொறுக்கின்ற. யாருக்கு ஒரு அம்மா டெய்லி போன் போட்டுக்கிட்டு எப்பயுமே வீடியோ போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கு? யாருக்காண்டி? உங்களுக்காண்டி. நீங்கள் தான் அப்படிப்பட்டவரை தவிர இந்த மன்னர்கள்லாம் அப்படி கிடையாது. நீங்க உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக தமிழினத்தின் தலைவர் ஐயா பிரபாகரன் அவர்களை நான் அவரோட அதை சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டேன்னு சொல்லி பல கதைகள் சொல்லிட்டீங்க. அதாவது இந்தியாவிலேயே அதிக கதை சொன்ன ஒரு டைரக்டர் யாருன்னா சீமான் அவர்கள் தான். அதுவும் அருமை மிக்க ஒரு கதைகள் சொல்லுவாரு. அது மட்டுமன்றி அவர் ஒரு அறுசுவையின் அரசன். உங்களால மட்டும்தான் ஆமையில கறி சாப்பிட முடியும், பிளஸ் இட்லியில கறி வச்சு சாப்பிட முடியும். நீங்க ஒரு அருண்சுவையின் அரசன். நீங்க இந்த மாதிரி ஒரு சிரிப்புக்காண்டி வேணா நீங்க எல்லாமே பேசலாமே தவிர அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க வரலாற்றை நீங்க திரிக்க பார்க்க கூடாது. அதாவது பொதுமக்கள் எதை வேணா பேசலாம், நாங்க கேட்டுக்கிட்டு இருப்போன்றத மட்டும் நீங்க நினைச்சிடக்கூடாது. இதுக்கு நீங்க பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒருத்தவங்களை நம்ம எடுத்துக்காட்டி பேசுறதுனாலும் அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அது எப்படி நீ முட்டா பையன் சொல்லலாம்? ஏன்டா உலகத்தையே கட்டி ஆண்ட என்னுடைய மன்னர் முட்டா பயலா? இங்க கச்சத்தீவை மீட்டுருவேன்னு சொல்லிட்டு எங்க போய் மீட்டுடுவா? முடியாது இல்ல. யாரு முட்டா பையன்? அம்மையார் ஜெயலலிதா கூட சட்டமன்றத்தில் சொன்னாங்களே, சில முட்டாள்களை போல் நான் பேசவில்லை என்று. யாரு முட்டாள்னு யோசிச்சு பார்த்தா தெரியும். அது கூட பரவாயில்ல. இப்ப ரீசெண்டா எஸ்பி பாலசுப்ரமணியன் இறந்து போயிட்டாருன்றதுக்காண்டி அதுலயுமா அரசியல் பண்ணுவீங்க? இலங்கைக்கு அவர் பாட போனா அவர்கிட்ட கேட்டு போனோம், ஒன்னே என்ன மைத்து கேட்டு போனோம். நீ ஒண்ணு அவ்வளவு பெரிய ஆளா? அதாவது எது பண்ணாலுமே ஒருத்தவங்க இறந்து போனவங்கள தான் டார்கெட் பண்றது. ஏன்னா அவங்க தான் பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்றனால இவர்கிட்ட உங்ககிட்ட எதுக்குங்க அவர் கேட்டு போய் பாட்டு பாடணும்? அதுக்குரிய ப்ரூஃப் ஏதாவது வச்சிருக்கீங்களா? எதுக்கெடுத்தாலும் பொய். ஒரு மனுஷன் எவ்வளவுதான் பொய் சொல்றது? அரசியல் பண்ணுங்க, மக்களுடைய கருத்தை அரசியலிடம் எடுத்து செல்லுங்க. அந்த மாதிரி அரசியல் பண்ணுங்க. ஒரு தவணை வைக்கிறது இல்ல, அதை பத்தி பேசுறது, இதை பத்தி பேசுறது, ஏதாவது ஒரு வரலாற்றை திணிக்கிறது நீங்களா? ஏன்னா நீங்க ஒரு கதையாசிரியர், நீங்க ஒரு கதையை திரிக்கலாம், அதுக்குன்னு வரலாற்றெல்லாம் உங்களால திரிக்க முடியாது. இதற்கு கண்டிப்பாக நீங்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏன்னா உலகத்தையே கட்டியாண்ட என் பாட்டனை பார்த்து நீ பொம்பளை பொறுக்கின்னு சொல்லுவ. அதெல்லாம் கேட்டுட்டு இன்னும் தமிழ்நாட்டில் எல்லாருமே இன்னும் அமைதியா இருப்போம். அதாவது ஆக்ரோஷமா கத்தி கத்தி பேசுறதுனால உங்களை யாரும் ரசிக்க மாட்டார்கள். அதை உற்று நோக்க ஆரம்பித்தால் உங்களுக்கு நீங்க தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்குமே உங்களால போக முடியாது. அசால்ட்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க. தயவு செய்து இத்துடன் உங்களுடைய இந்த அதாவது வரலாற்றை பற்றி பேசக்கூடிய அரசியலை நிறுத்திவிட்டால் உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது. அதை தவிர்த்து விட்டு அவன் அப்படி பண்ண, அவன் எப்படி பண்ண, அவன் முட்டா பையன் அப்படின்னு சொன்னா உங்களையும் நாங்கள் முட்டா பையன் அவன் இவன் பேசக்கூடிய காலம் வெகு விரைவில் வரும். நாங்கள் மட்டுமன்றி தமிழக மக்கள் அனைவருமே பேசக்கூடிய காலம் வரும். ஒருத்தவங்களுக்கு நீ என்ன மரியாதை கொடுக்குறியோ அதான் இன்னொருத்தவங்க கொடுப்பாங்க. தயவு செய்து ஒரு தலைமை பண்போடு நடந்துக்கோங்க. தயவு செய்து இனிமேல் எந்த ஒரு கதையும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. மனுஷனையா நீங்க எத்தனை கதை தான் சொல்லுவீங்க? சீமானுடைய பேச்சுக்கள் எடுத்து பார்த்தா சீமானுடைய கதைகள் தான் வருது. நீங்க விஜயலட்சுமிக்கு ஒரு கதை சொல்லி அந்த அம்மாவை சரி பண்ணுங்க. அதுக்கடுத்து நீங்க 2021 சட்டமன்ற தேர்தலில் நீங்க தனிச்சு நில்லுங்க. எப்படி நில்லுங்க? அந்த அம்மாவை பாருங்க. தயவு செய்து இனிமே கதை மட்டும் சொல்லாதீங்க. ஒரு உண்மை வரலாற்றை சொல்லுங்க. அதை நான் மீடியாக்கள் பாக்குற மாதிரியோ தோழர்கள் பாக்குற மாதிரியோ சொல்லுங்க. இனிமே நான் அந்த கறி சாப்பிட்டேன், இந்த கறி சாப்பிட்டேன், பாலசுப்ரமணியனை கேட்டுதான் போனாரு அப்படின்னு யாரும் சொல்லாதீங்க. அது மட்டுமன்றி தமிழகத்தில் உள்ள எல்லா பிரபலங்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். நீங்க உங்களுடைய கடைசி நாட்கள்ல எனக்கும் உங்களுக்கு சீமான் அவர்களுடைய தொடர்பு இருந்துச்சுன்னா எனக்கும் அவருடன் தொடர்பு இருந்ததுன்னு எழுதி வச்சிருங்க. இல்ல அப்படின்னா நீங்க இறந்து போன பிறகும் உங்களை வச்சு நான் உங்ககிட்ட நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய காலங்களும் வரும். அதனால் சீமான் அவர்கள் தயவு செய்து இதெல்லாம் புரிந்து கொண்டு இனிமேல் இப்பேற்பட்ட வார்த்தைகளை நீங்கள் உபயோகிக்க வேண்டாம். தயவு செய்து புரிந்து நடப்பீர்கள் என்று நம்புகின்றேன்.
தமிழக இளைஞர் அரசியல் முற்போக்கு கட்சியின் சார்பில் மிகப்பெரிய ஒரு கோரிக்கையும் கண்டனத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமே இப்படி பேசுனீங்க அப்படின்னா வீடியோலாம் அப்படி பேசிட்டு இருக்க மாட்டோம். அதுக்கு அடுத்தபடி வேற மாதிரி தான் நடக்கும். உங்களுக்கு நான் பகிரங்க எச்சரிக்கை விடுக்கின்றேன். வரலாற்றை திரிக்க பார்க்காதீர்கள். நன்றி.